முழு சாட்சியும் சொல்லிட்டாளா? கோர்ட் ஏத்துக்குச்சா நந்தினி? ஆமாங்க, நாளைக்கு தீர்ப்பு சொல்ல போறாங்களா? நாளைக்கேவா? அப்ப நம்ம வெற்றிக்கு தண்டனை கன்ஃபார்ம். அப்ப இந்த வீட்ல 2 உருப்படி குறையுதுன்னு சொல்லுங்க. என்ன பேசுற சித்ரா? பின்னென்ன, வெற்றிக்கு தண்டனை கிடைச்சா அபிக்கு இங்க இடம் கிடையாதுன்னு சொன்ன. ஏற்கனவே அத்தை கோர்ட்ல வச்சு அபிய அந்த பேச்சு பேசிட்டாங்க. வேணும். இப்ப அவ வீட்டுக்கு வரும்போது என்ன நடக்க போதோன்னு நானே பயந்துட்டு இருக்கேன். நிச்சயம் பெரிய ரகலை நடக்க போகுது நம்ம வீட்டுல. ஆமா, நாளைக்கே தீர்ப்பா? ஆமாங்க, நாளைக்கு தீர்ப்புன்னு அபியோட அப்பா சொல்லிருக்காரு. ஜட்ஜுன்னு சொல்லு. கோர்ட்டு தீர்ப்புன்னு வந்துட்டு அப்பா மகன்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு அப்படியே திக்கு திக்குன்னு இருக்கு. நந்தினி, இதெல்லாம் அப்பாவுக்கு தெரியுமா? வந்ததும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. நான் சுருக்கமா சொன்னேங்க, போதும்னு சொல்லிட்டாங்க. எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்க? என் வீட்லயே தங்கிட்டு நான் போட்ட சோத்தியை தின்னுட்டு என் புள்ளைய காட்டி கொடுத்துட்டு எவ்வளவு தைரியம் தான் என் வீட்டு வாசல்ல வந்து நிப்ப? போடி வெளியில. மா, என்னமா நடுத்தூர்ல வச்சு பேசிட்டு? வேணாம். டேய், இது எனக்கு அவளுக்குள்ள பஞ்சாயத்து. இதுல இடையில வர்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஏண்டி, நான் கோர்ட்ல உன்கிட்ட சத்தமா தானே சொன்னேன். நான் சொன்னது உன் காதுல விழுந்துச்சா இல்லையா? இனிமே என் வீட்டு பக்கமே வந்துடாதுன்னு சொல்லிட்டு தானே வந்த. என் வார்த்தையை மீறி இங்க வந்து நிக்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அத்தை, எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள அவ வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க நான் விடவே மாட்டேன். கரெக்ட் அத்தை. யாரும் குறுக்க பேசாதீங்க சொல்லிட்டேன். ஏய், என்னடி இன்னும் என்ன இங்க நின்னுட்டு இருக்க? இனிமே இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த உறவும் கிடையாது. நீ இனிமே எங்களுக்கு யாரோதான். இங்க நிக்காம தயவு செஞ்சு கிளம்பு. நீங்க என்ன சொன்னாலும் இதுதான் என் வீடு. அத நான் சொல்லணும். என் புருஷன் பேச்ச மீறி உன்னை உள்ள கூட்டிட்டு வந்தனே, அந்த முட்டாள்தனத்துக்கு நீ ரொம்ப நன்றி கடன் காட்டிட்டல்ல. போதண்டி, போதும். உன்னால ஒரு புள்ளை இழக்க போற. மிச்சம் இருக்கிற 2 பிள்ளைங்களாவது பொழைச்சு போட்டோம். போடி. ஏய், உன்கிட்ட தானே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க, காதுல விழலையா? எதுக்கு நீ இன்னும் இங்க நின்னுட்டு இருக்க? என்ன சித்ரா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அக்கா, நீங்க அமைதியா இருங்கக்கா. கோர்ட்ல போய் நம்ம வெற்றியை போய் காமிச்சு கொடுத்திருக்கா. அத்தை வயிற்றுச்சல்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போய் நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா வெற்றிக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நீங்களே நினைக்கிற மாதிரி ஆயிடும். அது உங்களுக்கு பரவாயில்லையாக்கா? நான் எங்க அப்படி சொன்னேன்? அப்ப நீங்க அமைதியா இருங்க. ஏய், நீ எதுக்கு இன்னும் நின்னுட்டு இருக்க? போடி முதல்ல இங்க இருந்து. கமலாக்கா, வாஜார் வீடு எப்பவுமே அமைதியா தானே இருக்கும். இன்னைக்கு என்ன இப்படி தெருவில் நின்று சண்டை போட்டுட்டு இருக்க? கோர்ட்ல நின்னு கதர்ன அந்த கடவுளே எங்களை கைவிட்டுடுச்சு. இப்போ ரோட்ல நின்னு கத்திட்டு இருக்க. என் புள்ள வாழ்க்கை தள்ளாடிட்டு இருக்கு. அவனை காட்டி கொடுத்துட்டு இவ ஒய்யாரமா இங்க வருவாளா? நான் ஆரத்தி எடுத்து இவளை வீட்டுக்குள்ள கூப்பிடணுமா? என்ன கமலாக்கா, உன்னோட மரியாதையை நீயே குறைச்சுக்காதக்கா. செருப்பால் அடிச்சாலும் வீட்டுக்குள்ள வச்சு அடி, அதுதான் கௌரவம். உன் பாட்டுக்கு உன் சொந்த மருமகளை நடுத்தருல நிக்க வச்சு இப்படி அசிங்கப்படுத்துறியக்கா. யாரு யாருக்கு மருமக? இவளா? இவ மனுஷியே கிடையாது. அப்புறம் எப்படி மருமகள் ஆகுறது?
இவளை நான் மன்னிச்சதெல்லாம் போதும். இவளை நான் உள்ள கையில வச்சு தாங்கினதெல்லாம் போதும். போடி, இதுக்கு மேல என் கண்ணு முன்னாடியே நிக்காத. போ. என்னால போக முடியாதுமா, நான் இங்கதான் நிப்பேன். நிப்பியா? நிப்பியா? நின்னுக. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நீ எங்க வேணாலும் நில்லு, தெருவுல நில்லு, ரோட்ல நில்லு, மலை மேல கூட ஏறி போய் நில்லு. ஆனா உன் மூச்சு காத்து கூட இனிமே என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. சரி, நான் வீட்டுக்குள்ள வரல, ஆனா நான் இங்கதான் நிப்பேன். நீங்களோ மாமாவோ யாராவது வந்து என் கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போற வரைக்கும் நான் இப்படிதான் நிப்பேன். என்ன அபி மேடம், நீங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் செய்யறது சரிதான். இனி சாகுற வரைக்கும் இதுதான் என் வீடு. நீங்க மட்டும்தான் என் சொந்தம், எல்லாமே. நான் இங்கதான் இருப்பேன். இந்த தடவை நான் இறக்கப்பட்டுருவேன் நினைக்காதடி. நீ எத்தனை நாள் இங்கே நின்னாலும் நான் உன்னை உள்ள கூப்பிடவே மாட்டேன்டி. சத்தியமா நான் கூப்பிடவே மாட்டேன்டி. அப்படி கூப்பிடாம நான் உள்ள வரவும் மாட்டேன். இங்கேயே நின்னு செத்தாலும் சாவனை தவிர வேற எங்கேயுமே போக மாட்டேன். அவ்வளவு திமிரா உனக்கு? அவ்வளவு வைராக்கியம் அடி உனக்கு? நீ எக்கேடு கெட்டு போனாலும் சரிடி. டேய், இனிமே யாரும் அவகிட்ட பேசக்கூடாது, பேசவே கூடாது சொல்லிட்டேன். இங்கேயே கடடி. உனக்கு எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் உன்னை நான் வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டேன்டி. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் நான் உன்னை சீண்ட மாட்டேன். இங்கேயே கடந்து அழிஞ்சு போடி. இனி வரவே கூடாதுடி. நீ உள்ளவாமா. அவ என் புள்ளைய தண்டிச்சிட்டு வந்திருக்கா. என் புள்ளையோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு வந்திருக்கா. ஆனா அத்தனை பேர் தடுத்தோம் தைரியமா உண்மையை சொல்லிட்டு வந்திருக்கா. வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, நான் நேர்மையா தான் நிப்பேன் நிரூபிச்சுட்டு வந்திருக்கா. அவளோட நேர்மை நாசமா போன என்ன இல்ல சீரழிஞ்ச எனக்கு என்ன? நான் இருக்கிற வீட்டுக்குள்ள அவ வரக்கூடாது. அப்ப சரி, அவ கூட சேர்ந்து நானும் தெருவிலேயே நிக்கிறேன். வாத்தியாரையா, உங்க வீட்டம்மா தான் இப்படி பண்றாங்கன்னா நீங்களுமா கூட கூட பேசிட்டு இருப்பீங்க. பேசாம விடுங்க வாத்தியாரே. என்னப்பா பண்ண சொல்ற? ஒரு பொண்ணு நேர்மையா நடந்துகிட்டதுக்கு என் பொண்டாட்டி இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தா அதுல பாதி நானும் வாங்கிக்க வேண்டியதானே? வேற என்ன செய்யறது? வேணாங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கேங்க. நான் உன்னை ஒண்ணும் சொல்லலையே கமலா, எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். மாமா, அம்மா பாவம் ஆல்ரெடி வேதனையில இருக்காங்க. இது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் நீங்க உள்ள போங்க மாமா. பாத்தியா கமலா, நீ இவளை நடு ரோட்ல நிறுத்தி இருக்க. இப்ப கூட இவ உன்னுடைய வேதனை பத்தி தான் கவலைப்படுறா. இவ்வளவு ஒரு நல்ல பொண்ணை நீ தண்டிக்கிறது நியாயமா? போதுங்க, இவன் என் மேல காட்டுற அக்கறையும் போதும், என் புள்ளைய படுத்துற பாடும் போதும். எல்லாமே நடிப்புங்க, வேஷம். எனக்கு இவ வேண்டாங்க.
ஐயோ தயவு செஞ்சு நீங்க உள்ள வாங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. முடியாது. வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. இந்த பொண்ணுக்கு இடம் இல்லாத இந்த வீட்ல எனக்கும் இல்லை. ஐயோ 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 ஐயோ, ஏங்க ஏன் இப்படி படுத்துறீங்க? நீங்க வாங்க, உள்ள வாங்க. கமலா, என்னுடைய பிடிவாதத்தை பத்தி உனக்கே நல்லா தெரியும். இவ இல்லாம சத்தியமா நான் இந்த வீட்டுக்குள்ள வர மாட்டேன். அத்தை வேணா அத்தை, இத்தனை பேரு வேடிக்கை பாக்குறாங்க. மாமாவோட மரியாதை போகுத. பிடிவாதம் பிடிக்காதீங்க அத்தை. அம்மா, அப்பா சொல்ல என்னைக்குமா மாத்திருக்காரு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குமா, ப்ளீஸ்மா. சொல்லு கமலா, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? எங்க என் வீட்டுக்காரடியே எனக்கு எதிரா நிக்க வச்சுட்டியடி. இவெல்லாம் நல்லா இருப்பாளா? கேளுங்க, இவ நல்லா இருப்பாளா? நான் இப்ப என்ன செய்வேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அழாதீங்க. டேய், என்னங்க? இவரு வேணா இவள மறுபடியும் உள்ள கூட்டிட்டு வரலாம். ஆனா அவ வீட்டுக்குள்ள வந்தாலும் வெளியில நிக்கிற மாதிரிதான். இனி இவளை என் குடும்பத்துல சேர்த்துக்கவே மாட்டேன். வந்து தொலைட்டோம். ஆனா இவளை நான் ஒரு கால் தூசை கூட மதிக்க மாட்டேன். அத்தை இப்ப நீ உள்ள வரலாமா? அத்தை ரொம்ப வருத்தப்படுறாங்க மாமா. நான் சொல்றேன், நீ வீட்டுக்குள்ள வரலாம். உள்ள போ. பாத்தியா? உன்னை இந்த வீட்டு மருமகளா நான் உள்ள கூட்டு வரல. எந்த இடமா இருந்தாலும், எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் உறுதியா நின்று உண்மையை பேசின பத்தியா, அந்த நேர்மைக்காகத்தான் நான் உள்ள கூட்டு வந்தேன். பழையபடி நீ இங்கேயே இருக்கலாம். மாமா, அப்ப என் வார்த்தைக்கு அவ்வளவுதான் மதிப்பில்ல. அப்போ போன தடவை இந்த பொண்ணை நான் உள்ள கூட்டு வரக்கூடாதுன்னு சொன்னப்போ நீ உள்ள கூட்டு வந்தியே, அது எந்த விதத்துல நியாயம்? மாமா, நீ செஞ்சா தப்பு இல்ல, நான் செஞ்சா தப்பா? இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த பொண்ணு இந்த வீட்டில தான் இருப்பா. யாரும் இவ்வளவு வெளியே போடணும், வேற வார்த்தை சொல்லியோ புண்படுத்தக்கூடாது. நான் இல்ல, யாரா இருந்தாலும் தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். வெற்றிக்கும் அது பொருந்தும். அதுக்கு காரணமா இருந்தது இந்த பொண்ணு. இவளுக்கு இந்த வீட்டில் இருக்க உரிமை இருக்கு. எல்லார் காதலையும் விழுந்துச்சா? சரிப்பா. சரிங்கப்பா. ஐயோ, என்னங்க? வந்துரு.
இருங்க. ஐயோ. என்ன? இல்லைங்க, நீங்க தூங்கலையா? ம்ஹும். பெரிய கேஸ் இல்லையா? நிறைய ரெஃபரன்ஸை பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். நீ போய் படு. என்ன தீர்ப்பு சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இன்னும் ஹியரிங்கே முடியலையே, அப்புறம் எப்படி? இல்ல, வக்கீல் வாதத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அபியும் சாட்சி சொல்லிட்டா. நீங்க முடிவு பண்ணியிருப்பீங்கல்ல? அப்படியே முடிவு பண்ணியிருந்தாலும் நான் உன்கிட்ட சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறியா? எனக்கு நீதி வேற, குடும்பம் வேற. இது ரெண்டத்தையும் நான் சம்மந்தப்படுத்திக்கிறது இல்லை. அதனால தான் நான் நிம்மதியாக வேலை பார்க்குறேன். ஆமா, என்னாச்சு திடீர்னு இதெல்லாம் வந்து கேட்குற? நம்ம பொண்ணோட வாழ்க்கையாச்சுங்க. எல்லா கேஸும் மாதிரி இந்த கேஸும் இல்லைல்ல. எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். புரிஞ்சுதா? ஐயா, என்னையா? உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? நாட்டு விடுதலை கட்சி தலைவர் அசோகன் ஐயா. இதெல்லாம் சட்டப்படி தப்பு. விக்டிமோட சொந்தக்காரங்க யாருமே ஜட்ஜை வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சிடு. பிடிவாதம் பிடிக்கிறாருங்க ஐயா. உங்களை பார்க்காம போக மாட்டேன்னு சொல்றாரு. ஜட்ஜ் ஐயா நைட்டு யாரையும் பார்க்க மாட்டாருன்னு தெளிவா சொல்லிட்டேன். நகர மாட்டேங்கிறாரு ஐயா. அரசியல்வாதின்னா சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்கிற நினப்பு. சரி, உள்ள அனுப்பு, நான் பேசிக்கிறேன். சரிங்க ஐயா. பத்மா, நீ தலையிட வேண்டாம், நீ உள்ள போ. இல்லைங்க, அந்த ஆளு எனக்கு ஒன்றும் ஆகாது பத்மா, போ. ஜட்ஜையா வணக்கம். ராத்திரி நேரத்தில் உங்களை பார்க்க வந்ததுக்காக மன்னிக்கணும். என்ன விஷயம் சொல்லுங்க. ஜட்ஜையா இன்னும் என்ன உட்கார கூட சொல்லலையே. நான் ஒரு ஜட்ஜு, அதுவும் உங்க பையன் கேஸை விசாரிக்கிறேன். என்னை இப்படி தனியா பார்க்க வந்ததே தப்பு. மக்கள் பிரதிநிதிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உங்களை உள்ள அனுமதிச்சிருக்கேன். சொல்ல வந்ததை சொல்லிட்டு கிளம்புங்க. ஹலோ, சார் யாருன்னு தெரியும்ல? டேய், வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டா? பெரிய மனுஷங்களை பார்த்து பேசுறப்போ ஒரு மரியாதை வேண்டாம்? ஹலோ, சார் யாருன்னு தெரியும்ல? டேய், வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டா? பெரிய மனுஷங்களை பார்த்து பேசுறப்போ ஒரு மரியாதை வேண்டாம்? மன்னிச்சிருங்க ஐயா. உடனே போலீஸை கூப்பிட்டு உங்களை உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். இப்பவே உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்ட் எழுத முடியும். பண்ணவா? தப்புதான் ஜட்ஜ் ஐயா. ஆனா மனசு கேட்கல. என் புள்ள அடிபட்டிருக்கான். அவன் காட்டுத்தனமா அடிச்சிருக்கான். எந்த காரணத்தை கொண்டோ ஐயா அவனை சும்மா விட்டுற கூடாது. தப்பு பண்றீங்க. கேஸ பத்தி தான் பேச வந்திருக்கீங்கன்னா உடனே கிளம்பலாம். ஐயா நினைச்சா ஒரே வாரத்துல என்ன உள்ள தூக்கி போட முடியும். அது எனக்கு தெரியும் ஐயா. ஆனா அதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ள தானே நீங்க நடமாடணும். உங்க குடும்பம் புள்ள குட்டி எல்லாம் இங்கதான் இருக்காங்க போல. என்ன மிரட்டுறியா? இல்லங்கய்யா, நாட்டு நடப்ப சொன்ன. உங்க பொண்ணு அபி ஒருவேளை அவன் புருஷனுக்கு எதிராக சாட்சி சொல்லாதோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, வந்து நின்று சாட்சி சொல்லிடுச்சு. அவனுக்கு தண்டனை உறுதின்னு தெரிஞ்சு போச்சுல்ல. ஜட்ஜையா, சட்டப்படி எது நியாயமோ அதை பண்ணணும். மக வாழ்க்கையை கெடுக்கணுமான்னு ஒரு சின்ன சஞ்சலம் கூட உங்க மனசுல வந்துடக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜட்ஜையாவுக்கு கோர்ட்டை பத்தியும் சட்டத்தை பத்தியும் ரொம்ப நல்லா தெரியும். ஆனா அரசியலை பத்தி தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. கையில 10% ஓட்டு வச்சிருக்க. எல்லாத்தையும் விட ரொம்ப பெரிய ஆயுதம் அதுதான்.
ஐயா புரிஞ்சுக்கிட்டு தீர்ப்பு சொன்னா நல்லது. வரங்க ஐயா. அம்மா பயந்துட்டு உள்ள ஓரமா நிக்கிறாங்க. அவங்க கிட்டே சொல்லிடுங்க. நான் வரேன்.